ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன ட்விஸ்ட் சார்? சொல்கிறேன், அப்படியே பேசும்போது சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஆரம்பத்திலே ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. சொல்ல மாட்டேன்ல நான். சொல்கிறேன்னா ஏதோ இருக்குன்னு தான். இவர்கள் அனைவருமே புதியவர்கள் என்பதால் அவரவர்கள் கையில் எடுத்து விரும்புவார்கள். கையில் எடுத்து கண்டபடி இவர்களை ஆட்டுவிக்க முயற்சிப்பார்கள். அதில் அதிகாரிகள் இருப்பாங்க. இன்னொன்று, இவர்கள் அனைவருமே புதியவர்கள் என்பதால் அவசரப்படாமல் சில நடவடிக்கை பட்டுப்பட்டுன்னு எடுத்து அதனால் ஒரு பிரச்சனைகள் வரும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டாரு. அங்கே போய் ஒரு எம்எல்ஏ இன்ஸ்பெக்டரோட வாய்க்கு வாய் சரிக்கு சரி சண்டை போடணும். எம்எல்ஏவுடைய வேல்யூ வேறு, இன்ஸ்பெக்டருடைய வேல்யூ வேறு. அவர் எம்எல்ஏ போய் டிசி கிட்ட அந்த சம்மந்தப்பட்டவரை கூட்டி போய் உட்கார வச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு, இது என்ன நடவடிக்கை, எங்கள் ஆட்சி வந்த பிறகு மேலாம் நடக்குது, அந்த இன்ஸ்பெக்டர் நடவடிக்கைன்னா அவர் டிசி துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறார். திமுக ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய கட்சி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் கூடவே திமுகக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி இருக்கே தவிர சுற்றி யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. வெளியில் கூட்டணி பலன்றது இல்லை. மைகேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகாவோட அமைச்சரவை எக்ஸ்டென்ஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. பல பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட இல்லை, முழுசாகவே நியூ ஃபேஸஸ் தான் வந்து தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகலேருந்து எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அணியிலேருந்து யாருக்குமே வந்து அமைச்சரவையில் இடம் கிடைக்கல. இது போக 59 வருஷங்களுக்கு அப்புறம் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பெறுது. இதை சுற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன ட்விஸ்ட்டு சார்? சொல்கிறேன், அப்படியே பேசும்போது சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஆரம்பத்திலே ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. சொல்ல மாட்டேன்ல நான். சொல்கிறேன்னா ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமாம், ஏன்னா நம்ம இன்றைக்கி பேசுறதை வச்சுட்டு 2 நாள் கழிச்சு மற்றவங்க பேசுகிறாங்க. ஆமாம், பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறேன். பிரபல பத்திரிகையாளர் அந்த மாதிரி நடக்குதா இல்லையா? நடக்குது. ஒரு படத்தில் பாக்யராஜ் ஒரு இதில் நடத்திட்டு இருப்பார், புக்கு ஒன்று. இன்னொரு இடத்துல அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க பாக்யராஜ். இன்னொரு இது பார்த்தா ஒருத்தன் பயங்கரமாக நம்பர் 1 இருப்பான், டெவலப்மெண்ட்டு, அவன் ஸ்ட்ராட்டஜிஸ் அது இதுன்னு. அங்கே உள்ளே போய் பார்த்தா இந்த புக்கை தான் வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்குது. அதனால் லட்சங்கள் போகிறவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம், நல்லா இருக்கட்டும். நம்மளை வச்சு இது தாட்ஸுன்றது எப்போவுமே எல்லோரும் பயன்படுத்துறது நல்ல விஷயம். நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள் பகிரப்படும், நல்ல ஸ்ட்ராட்டஜிகள் மற்றவர்களுக்கு பரவுனா நல்லது தான். அந்த வகையில் இன்றைக்கு அமைச்சராக பலரும் பதவியேற்றிருக்கார்கள். எம்ஜிஆர் அரசுக்கு பிறகு 1977 ஆதவர்ஜுனா அடிக்கடி சொன்ன மாதிரி 1977க்கு பிறகு வரலாறு திரும்புகிறதுன்னு சொன்ன மாதிரி ஒரு இளைய அமைச்சர்கள் எல்லாருமே நியூ ஃபேஸஸ். ஆனால் அதுலேயும் எம்ஜிஆருடைய ரெக்கார்டை யாராலும் முறியடிக்க முடியாது. 26 வயது சார்ந்த விஜயசாரதி அப்படின்றவரை அமைச்சராக்குனார். 28 வரையும் வந்துட்டாங்க. 28 தான் இருக்காங்க. ஆனால் அதிகமான இளம் அமைச்சர்கள் அப்படின்றது ஒன்று. நீங்கள் தான் சார் ஆயுத எழுத்து படம் வந்து 22 வருஷம் ஆகுது. அந்த படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் வரும். ஆமாம், ஃபுல்லாக அப்படியே வெரைட்டி வெளுக்க தோணுதுன்னு பாட்டு வருமே, அந்த படத்தில். அந்த படம் இல்லை சார், அது வேறு. இது மணிரத்னம் படமா? ஆயுத எழுத்துன்றது மணிரத்னம் படம். சரி, சினிமாவும் வாழ்க்கையும் ஒன்று தான் அப்படின்னு இல்லை அப்படின்றத மீறி சினிமாவில் நடித்த ஒருவர் ஆட்சியை பிடித்து அந்த வரலாறு பார்த்திங்கன்னா சினிமா படத்தில் வர காட்சிகள் மாதிரி கோஇன்சிடெண்ட்டாக அமையிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இளைஞர் படை. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மண்ணில் உயிர் நீத்த நாள் இன்னைக்கு 1991 மே 21 நைட்டு ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய சோக நிகழ்வு நடந்தது. கொடியவர்களுடைய சதிக்கு நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்களை பலி கொடுத்த நாள். இளம் வயதில் 48 வயதில் அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார். அந்த நிகழ்வு நடந்த அதே தினத்தில் காங்கிரஸ் துளிர்த்திருக்கிறது. 59 வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் 2 அமைச்சரவை மீண்டும் அமைச்சரவையில் காங்கிரஸ் 2 அமைச்சர்கள், ஒருவர் உயர்கல்வி, ஒருத்தர் சுற்றுலாத்துறை 2 துறைகளில் மீண்டும் கால் பதித்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி காங்கிரஸ் மீண்டும் உள்ளாட்சி தேர்தல், எம்பிக்கள், அடுத்த சட்டமன்றம் என்று வளரும் என்று எதிர்பார்க்கலாம். இது ஒன்று. அதே போன்று என்றும் திராவிட இயக்கத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு புரட்சியை விஜய் செய்திருக்கிறார். ஒரு பிராமணர் ஒருவரை அறநிலைத்துறை அமைச்சராக, ஒரு இளைஞரை தம்பி
ரமேஷ் அவர்களை நியமித்திருக்கிறார். ஸ்ரீரங்கம் தொகுதி. அவர் வந்து டிவி டிபேட்டுகள் மற்ற விஷயங்களில் பேசிகிட்டு இருந்த தம்பி ஸ்ரீரங்கம் தொகுதியில் நின்று ஜெயித்து எம்எல்ஏவாகி இன்று இந்து அறநிலைத்துறை அமைச்சராக மாறியிருக்கிறார். அவருக்கான நம்முடைய வேண்டுகோள்கள் பல இருக்கிறது. நாம் அதை பிற்பாடு சொல்வோம். பல்வேறு விஷயங்களை நாம் வைக்கிற கோரிக்கைகளை நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், என்னங்க நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள்லாம் நிறைவேற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லைங்க, நல்ல விஷயம் வைக்கல, பலரும் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நல்ல விஷயங்களை இல்லாட்டி அவங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு சார். மற்றவங்க சொல்கிறத நல்லதாக இருந்தால் எடுத்துக்கணும். ஏதோ கெட்டது சொன்னால் கூட எடுத்துனாரு, நியமிச்ச தப்புன்னு ஒன்று மாற்றிட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறன்றது நல்ல விஷயங்க. அது வந்து அவருக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு 4-5 நபர்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்னாங்க, இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, இனி அவங்க பேச்சு மட்டும் தான் கேட்பார், அப்படி தான் போகும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கேட்ட வரையிலும் சில பேர் அவரை பற்றி விஜய் பற்றி சொன்னது வந்து வேறு, நுணுக்கமாக கவனிப்பார், அவர் வந்து சீக்கிரத்தில் அவர் கொடுத்த வாக்கை கன்வின்ஸ் ஆக மாட்டார், மாற்ற மாட்டார், கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டார், எப்படியாவது இது பண்ண பார்ப்பார். அதே நேரம் அவர் வந்து எளிதில் ஏமாற்றிட முடியாது. அதனால் அவர் வந்து இந்த உளவுத்துறை எப்படி கையாளணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஜெயலலிதா எப்படி உளவுத்துறையை கையில் வச்சுருந்தாங்க, சின்ன தகவல் கூட அவங்க வராமல் போகாது அப்படின்னு. அதே மாதிரி வெளி விவகாரங்களையும் அவர் முற்று நோக்கி பார்க்குறதுலாம் நடக்குது. அதனால் அவரை வந்து எனக்கு என்னென்னு பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாது. நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் அவர் வந்து இப்போ அமைச்சரவை மாற்றத்தில் பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் சோலார் மின்சாரத்துறையில் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், சோலார் மின்சாரத்தை நம்ம இந்த கவர்மெண்ட்டு கண்டுக்கவே எல்லாத்துலேயுமே அவர்களுடைய பாலிசி அதுன்னு வச்சுக்கிட்டு கமிஷன் மற்ற விஷயங்கள்னு ரொம்ப விஷயங்கள் பாதிச்சுது. இல்லாட்டி ஜிகாவாட் அளவுக்குமே அவங்க மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டுருப்போம். அப்போ அந்த விவகாரத்தில் இப்போ வந்து பார்ட்டி ஃபண்டு அப்படின்றத வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு ஏதோ உத்தரவு போட்டதாக இன்றைக்கி ஒரு தகவல் வந்துருக்கு. அப்போ பார்ட்டி ஃபண்டு தான் இங்கே வரத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருந்ததா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போ சோலார் அந்த பேனல் அந்த இது தயாரிக்கிற தமிழகத்தில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்பு உண்டு. அதை ஊக்குவிக்கிறது மூலியமாக மின்சார உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்கான கடனெல்லாம் குறையும்லாம் சொல்லாதீங்க. அது அப்படியே குழந்த மாதிரி ஆயிடுறீங்க திடீர்னு. தயாரிப்பு அதிகமாகும், ப்ரமோட் குறைச்சாங்கன்னா நல்லது தான், ஒரு ஆசை தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வகையில் அவர் அமைச்சரவையிலையும் சில புரட்சிகள் அதிரடியெலாம் காமிச்சு மாற்றங்கள். அனைவரும் புதியவர்கள்ன்றப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது எல்லாத்தையும் அவர் வந்து கண்காணித்து சரி பண்ணுவார் நம்புவோம். அமைச்சர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இளம் வயதினர், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அதே நேரம் அவர்கள் வந்து அதிகாரிகளுடைய எல்லா பேச்சுக்கும் இரையாகாமல் அதே நேரத்தில் அவர் கட்சிக்கான சில விஷயங்கள் இருக்கும், அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு நல்ல பேர் வர்ற மாதிரி ஆட்சி செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். நல்ல ஆலோசனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியிலேருந்து வரும். நல்ல இது வெளியில் என்ன நடக்குதுன்றதை கூர்ந்து கவனிப்பது, பத்திரிகைகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது, அதில் ஃபாலோ பண்ணாலும் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிடும், எங்கே தப்பு எங்கே ரைட்டுன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு நகர்த்திட்டு போனாங்கன்னா நல்ல அமைச்சராக இருக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், விஜய் நல்ல விஷயங்களை வரவேற்க அதே நேரத்தில் சரியில்லைன்னா தூக்கி எறிகிறதுக்கும் தயங்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால் பதவியை காப்பாற்றிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்ல அமைச்சராக நம்மளை ஒரு தவிர்க்க முடியாதுன்ற நிலைமையை உருவாக்குனீங்கன்னா அது அவங்க வளர்ச்சிக்கும் நல்லது. எந்த நிறுவனத்துலையுமே நம்ம தேவைன்றதை ஒன்று உருவாக்கிடணும். எங்கே போனாலும் உருவாக்கிட்டால் நம்மளை யோசிக்க மாட்டாங்க. அதை மீறி யோசிச்சோன்னா அந்த நிறுவனம் கண்டமாகிடணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அமைச்சர்களும் சரி, அமைச்சர் இவர் தேவை, இவருடைய இது நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அறநிலைத்துறைக்கு நம்ம சொல்லிட்டோம். பால்வளத்துறைக்கு விஜயலட்சுமி போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பால்வளத்துறையில் எவ்வளோ கவனம் செலுத்தணுன்ற ஆவினை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அப்போ எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆவின் ப்ராடக்டை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான முயற்சி இறங்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம், நம்மளுடைய வருமானம் இன்று நம்மளுடைய பணம் ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்குது, ஹெரிட்டேஜுக்கும் திருமலாகவும் போய்கிட்டு இருக்குது. அதை தடுத்து கொள்முதல் ஆவினே அதிக அளவில் கொள்முதல் பண்ணி மாற்று பொருளாதாரம், ஆமாம், மீதி
பால் தேவைகளுக்கு எல்லா இடத்துக்குமே ஆவின் தான் அப்படின்றத கொண்டு வரணும். இந்த ஏமாற்றி கொழுப்பை குறைச்சி நம்மளை விற்றாங்க. 9% குறைச்சி 8% ஆக்கி கேட்டால் ஜனங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுமா? நான் கண்டுபிடிச்சானுங்க தெரியுமா? இந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு. அப்போ அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு மிச்சம் ஆகுது. விலையேற்றாமல் இதில் அமௌண்ட்டை உருவுறது. இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. இந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் முறியடித்து பழையபடி 9% இருக்கிற நிலைப்படுத்தப்பட்ட அந்த ஆரஞ்சு பாலை முறையாக கொண்டு வரணும். அதெல்லாம் அறிவிக்கணும். விஜயலட்சுமி அறிவித்தாங்கன்னா பெருத்த வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல்களுக்கு பால் சப்ளைன்றது இந்த தனியார் பால்கள் சப்ளை தான் பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா அந்த பாலில் தான் ஏதோ தன்மை இருக்குது. அது அந்த இடத்த ஆவின் பிடிக்கிறது போகணும். ஆவின் உற்பத்தியை அதிகரிக்கணும். உற்பத்தி இன்றைக்கி பற்றாக்குறை இருக்குது. ஆவின் பால்ன்றது நீங்கள் பெரிய ரீட்டைலெல்லாம் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஆவின் பால் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும். ஆவினுடைய பால் பொருட்கள் அந்த ஸ்வீட்ஸு மற்ற இது எல்லா நெய் எல்லாத்தையும் இது பண்ணணும். வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவில் ரீச் ஆச்சுன்னா நம்ம ஏன் போய் வெளியில் அமுலை வாங்கணும்? ஆமாம், அமுலை வாங்கணும். ஆவின் பட்டரே இப்போ காணும் எங்கேயுமே. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மனோ தங்கராஜ் சொன்னல. ஆமாம். அப்போ அந்த இடத்துல ஆவின் தான் எல்லா இடத்துலையும். தமிழ்நாடுனா ஆவின் தான், கர்நாடகானா நந்தினி. அந்த மாதிரி அமுலோட போட்டி போடுற அளவுக்கு இதை கொண்டு போகணும். அதற்கான யுக்திகளை அதற்கான முன்னெடுப்புகளை அவங்க பண்ணாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதனால் புதிய அமைச்சர்கள் பலரும் பதவி இருக்காங்க. நிதி அமைச்சர் நிதித்துறை மாற்றி அமைக்கப்பட்டு இவர்கிட்ட கொடுக்க மரிய வில்சன் கையில் நிதித்துறை போயிருக்கு. சார் சீனியராக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டேருந்து புதுசாக வந்தவர்களுக்கு வந்து கைமாற்றிருக்காங்க நிதி அமைச்சரை. இது எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி அவருக்கு அனுபவம் இருக்குது. போன கவர்மெண்ட்லேயே ஒரு ஜூனியர் தான் வந்தார். அவர் 50 வருஷம் நெருங்குறாரு. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் எப்படி 50 வருஷம் நெருங்குறாரு, அவரை வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் தான் படித்தவர்லாம் சொன்னாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அதே தான் அந்த வயதை காரணம் காட்டுறதுன்னு சொல்கிறோம். வயதுக்கு இதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் மேட்ரு. கொஞ்சம் இளையவர்கள் கொஞ்சம் துடிப்போடு இருப்பாங்க. இப்போ இங்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா, போன தடவை அந்த அது சம்மந்தமாக படித்த ஒருத்தர் ஜூனியரே தான் நிதி அமைச்சராக கொண்டு வந்தாங்க. 27வது இடத்துல இருந்தார் போர்ட்ஃபோலியோவில். ஆனால் துறையில் அவர் நிதி அமைச்சர். அவர் அந்த அமைச்சரவை ஃபோட்டோலேயே அவர் பின்னாடி நிற்க வச்சுருந்தாங்க. அதில் நிதி அமைச்சர்னு கூட ஒரு மரியாதைக்கு பக்கத்தில் உட்கார வைக்கல போன தடவை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் சிறப்பாக பண்ணார் பிடிஆர். அதுக்கப்புறம் ஒருத்தரை போட்டாங்க. அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு நமக்கு. அவர் மட்டும் இல்லைன்னா அவர் வந்து கலைஞர்கிட்ட வந்து எப்படி ட்ரெயின் ஆனார் அதான் தெரியுது. மக்குப்புள்ள மாதிரி நல்ல வாத்தியார் தான். அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. மேடையில் அவங்கள பேசுறதுலாம் யாரும் அடிச்சிக்க முடியாதுங்க. அவ்வளோ அழகாக போய் அப்படி குழந்தை அப்படியே தவழ்ந்து கையில் வர்ற மாதிரி பேசுவாங்க. வயிற்றில் இருக்கிற புள்ள அப்படியே வர்ற மாதிரி பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. அவ்வளோ வச்சு கருணாநிதிட்ட ஒரு கலைஞர்கிட்ட அவ்வளோ தூரம் ட்ரைனிங் எடுத்தவர் தான். எவனோ ஒருத்தன் குஜராத்திக்காரன் வந்து ரூன்னு சொல்லுவான், அதை எடுத்து போட்டுருக்கீங்களா? கலைஞர் அந்த 2 விடுவார். ரூ அந்த வரலாறு தெரியுமாடா உனக்கு? உயிரெழுத்து தேத்தின மெய்யெழுத்து தேத்தின தெரியுமாடான்னு கேட்பார் அவன்கிட்ட. எனக்கு தமிழ் சொல் தெரியா? இதுக்கு முன்னாடிலாம் நான் கூநாடா போட்டிருந்தாங்க, நீ வந்து நீ ரூன்ற 4 அரை விட்டு அனுப்பிச்சி விடுவார். தெரியுதா? மக்கு பிள்ளை இது, மக்கு மாணவர். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. விவாதத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோம். அதனால் அந்த இது வந்து நல்ல தேர்வா அப்படின்றத இனி மரிய வில்சன் எப்படி செயல்பட போகிறான்றதை பொறுத்து தான் அமையும். மத்திய அரசோட நேரடியாக சம்மந்தப்பட்ட துறை வேறு. அதற்குரிய நிதி அமைச்சர்கள் மற்றவர்களை பயன்படுத்தி அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சார், இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் இல்லை. ஏன் கடைசி நேரத்தில் இந்த மாற்றம்? அவங்க கொடுக்க போகிறாங்கன்ற பேச்சு தான் பெரும்பாலான நேரங்களில் வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்தது தாவேக்கா சைட்லேருந்து. இப்போ இல்லை. என்ன காரணம்? இப்போ நான் பேசுகிறதுல தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அப்புறம் மறுபடியும் வந்து அதே கேள்வி திருப்பி கேட்குறது. ஒருத்தர் கேட்டிருக்காருல, தகுதி நீக்கம் சம்பந்தமாக இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமாம், ஒருத்தர் வந்து அந்த தெலுங்கானா அதை எடுத்து போட்டிருக்காரு. இதை விரிவாக நம்ம பேசிட்டோம். அப்போ இருக்கா? ஆமாம், அதுக்கு தான் அந்த 1 மணி நேரம்லாம் போச்சு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். நம்ம உணர்ச்சிவசப்பட்டு அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்றது வேறு. நீதிமன்ற நடைமுறைகள், சட்டமன்றத்தில் நீதிமன்றம் எந்த அளவுக்கு தலையிட முடியும், அந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு வழக்குக்கும் மாறுபடும். அந்த வழக்கையே கொண்டு வந்துலாம் இங்கே பொருத்த முடியாது. இந்த வழக்கை கொண்டு போய் வேறு எங்கேயா பொருத்த முடியாது. இதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். வந்து உதாரணம் எடுத்துக்காட்டுறதெல்லாம் ஓகே.
அதே உதாரணம் தான் அந்த தெலுங்கானாவில் எவ்வளோ நாளாக அவங்க ஊற போட்டாங்கன்றதையும் நம்ம பேசியிருந்தோம். கடைசியில் தான் அவர் எம்பியாக நின்று தோத்துட்டு மறுபடியும் பிஆர்எஸில் கண்டினியூ ஆகுறாரு. அப்போ தான் இந்த வழக்கை கொண்டு போய் இது பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் இந்த வழக்கில் நம்ம என்னென்ன நடக்கும்னு முன்னாடி பேசியிருக்கோம். திரும்பவும் இவருக்காக நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் சின்னதாக சொல்லிடுறேன். கொறடா விவகாரம் 2 பேரும் உடைய கொறடாவும் தேர்ந்தெடுக்கப்படலை, சபாநாயகரால் அங்கீகரிக்கப்படலை. சட்டம் வந்து எடப்பாடிக்கு கொடுக்குற கொறடாவை தான் ஏற்றுக்கணும். ஆனால் சபாநாயகர் தான் அதில் முடிவு பண்ணணும். சட்டம் ஏற்றுக்கணும், முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர். அதுவும் சட்டம் தான். சபாநாயகர் முடிவே இறுதியானது. அன்னைக்கு இவர்கள் வாக்களித்த நேரத்தில் கொறடாவே இல்லை. கொறடா இல்லாத ஒரு இதில் கொறடா உத்தரவு எங்களை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்ற ஒரு இதை வைக்கலான்னு நம்ம அன்றைக்கே பேசுவோம். ஆமாம். அதனால் சபாநாயகர்கிட்ட இவர்கள் போய் கட்சி தாவல் தடை சட்டம் அதெல்லாம் ஏன் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்காங்க? போனால் இன்னும் எங்களுக்கும் தெரியும். உயர்நீதிமன்றம் போனால் சபாநாயகர் சொல்லுவார், ஆமாம் அவங்க கட்சி தாவல் தகுதி நீக்கன்றதை நான் தாங்க தீர்மானிக்கணும். அவங்க தகுதி நீக்கத்தில் வர்றாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரில, நான் விசாரிக்கிறேன். ஏன்னா கொறடா உத்தரவே இல்லை, கொறடாவே கிடையாது. நான் அதையே ஒன்றும் முடிக்கல, அதுக்கப்புறம் தான் மற்றது அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க? தெலுங்கானாங்க இதுக்கு வித்தியாசம் இருக்குதா? அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக அந்த விஷயத்தை அணுகுனா நமக்கு விருப்பமில்லாத பல விஷயங்களாக இருந்தாலும் அது நடந்தே தீரும். என்ன ஓகேவா? அடுத்து இப்போ இதுக்கு வருவோம். ட்விஸ்ட்டுக்கு வாங்க. ஆமாம், 2 திராவிட கட்சிகளையும் ஒரு சேர அழிக்க முயல்கிறதா தாவேகா? ஆமாம், எலெக்ஷன் ரிசல்ட்டே தெரிஞ்சிடுச்சு. அது அதெல்லாம் இல்லை. இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது நடந்துகிட்டே போய்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி அவர்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியல எனக்கு. அது வேறு நோக்கமாக என்னன்னு இல்லை. நான் பாசிபிலிட்டிஸ் பற்றி இனிமேல் பேச போகிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம வச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படியா? இல்லை சூழ்நிலை இவர்களை மாற்றுதா அப்படின்றதெல்லாம் இருக்கும். கீழே நீங்கள் பர்ஸ்லேருந்து இல்லை பர்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்துச்சு, பர்ஸ் எடுத்து கொடுக்கலான்னு நான் உங்கள்கிட்ட வர்றேன். அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் இது பண்ணுறீங்க. இந்த கேப்பில் என் மைண்டு மாறுது, ஏன் நம்ம இந்த பர்ஸை வச்சுக்கூடாது அப்படின்னு. புரியுதா வித்தியாசம்? புரியுது. உங்கள் பர்ஸை கீழே விழுந்துச்சு, அந்த பர்ஸை எடுத்து உங்களை கூப்பிட்டு கொடுக்கணுன்ற நேரத்தில் நான் நல்ல எண்ணமாக தான் எடுத்தேன். நீங்கள் உடனே அந்த கும்பலுக்குள்ளே இருக்க பணத்தெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் இது அந்த கும்பலுக்குள்ளே நீங்கள் அப்படி போயிட்டீங்க. அந்த நேரத்தில் என் மைண்டு மாறுது, நம்ம எது கொடுக்கணும்? யாராக பார்த்தாங்க? யாரும் பார்க்கல, வச்சுக்கிட்டாருண்ணா அப்படி. இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. இது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது தாவேகாவுக்கு நம்ம நேற்றே பேசணும். அவர்கள் ஒரு கயிற்றின் மேல் செல்லுகின்ற சைக்கிளில் போகிற ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும். இந்த ரைட் சைடு அதிமுகவுடைய அந்த பிரிவு அணி, லெஃப்ட் சைடு திமுகவுடைய கூட்டணி அணி வச்சுட்டு போகிறாங்க. இதில் இதை விட்டுட்டா இது அமைக்கிடும், இதை விட்டுட்டா இது அமைக்கிடும். அப்போ ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இதில் தேவையே இல்லை, இந்த குச்சியே தேவையில்லை, நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த தோழமை கட்சிகள் அமைச்சரவைக்குள்ளே வரணும். வந்துட்டால் பிரச்சனை இல்லை. தோழமை கட்சிகள் அமைச்சரவைக்குள்ளே வரதுக்கான வேலையை ஃபுல்லாக முயற்சி எடுத்தாங்க. இதில் இப்போ இவங்க வந்துட்டாங்க, ஐயூஎம்எல் வந்துட்டாங்க. ஐயூஎம்எல் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்துடும். அப்படி வந்துட்டா விடுதலை சிறுத்தைகளில் 2 பேர், ஐயூஎம்எல் 2 பேர், ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குது எல்லாம். இதில் யாராவது மக்கர் பண்ணால் அந்த கட்சி தான் வெளியே போகுமே தவிர அந்த உறுப்பினர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அமைச்சராகிட்டாங்கல்ல, கூட இருக்கிறவரும் அங்கேயே இருந்துவார், பதவி சுகம் போக விடாது. அப்போ போக மாட்டாங்க. இன்னொன்று, இது மாதிரி கூட இணைஞ்சி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் இந்த கட்சி உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்குது. அப்போது கூட்டி கழித்து பார்த்தா குமுதன்ற படத்தில் எம்ஆர் ராதா தங்கச்சி தான் மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளி. எம்ஆர் ராதா ஒரு பொண்ணை காதலிச்சிருவார், அது எஸ்எஸ்ஆருடைய தங்கச்சி. அந்த பொண்ணை இவர் கட்டிக்க மாட்டேன்னுவார். மறுபடியும் அவங்க வந்து பேசும்போது ஒரு டிமாண்ட் வரும், என்னென்னா அந்த பார்வை மாற்றுத்திறனாளியை எஸ்எஸ்ஆர் கட்டிக்கிறேன்னு ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டா இந்த பொண்ணை எம்ஆர் ராதா கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு எம்ஆர் ராதா ஒத்து. அப்போது பேரண்ட்ஸ் போய் கெஞ்சுவாங்க எம்ஆர் ராதாட்ட. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ரொம்ப இடத்துல நடந்துருக்குது, ரியல் லைஃப்பில் நடந்துருக்கு. எம்ஆர் ராதாட்ட போய் கெஞ்சுவாங்க. கெஞ்சும் போது எம்ஆர் ராதா சொல்லுவார், நாம் இதை ஒத்துக்கிட்டா நமக்கு என்ன நஷ்டம், இல்லைன்னா என்ன லாபம், கணக்கு போட்டு பார்ப்பார். நம்ம காலேஜ் போனே நம்ம கட்டிக்க போகிறோம், ஆனால் நம்ம தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, சரி ரைட் போ அப்படின்றவாப்புல.
அவர் பாவம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பார். தன்னுடைய தங்கைக்காக தியாகம் பண்ணிட்டு இந்த பொண்ணை கட்டிக்குவார். இப்படி போகும் கதை. அப்போது இது மாதிரி முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகளுக்கு அவங்க அப்பா டெல்லியில் இருக்கிறாங்க, அதனால் ஒன்றும் நடக்காது. முஸ்லீம் லீக்கும் டெல்லியில் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வேளை இங்கே காதர் மொய்தீன் ஒருத்தருக்கிறார்ல, அவர் ஏதாவது முடிவெடுத்தா, அதனால் சொல்கிறேன். அப்போ இவங்க எல்லாம் எம்ஆர் ராதா மாதிரி யோசிச்சாங்கன்னா திமுக கூட போனால் என்ன லாபம்? உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஜெயிக்க முடியுமா? இந்த கொள்கை போடலாங்கலாம் வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க கூட இருந்தால் என்னென்ன லாபம்? அமைச்சரவை பதவி லாபம். அமைச்சராக வேறு இருக்கிறாங்க. இன்னொன்று நம்ம வந்து வக்ஃப் போர்டு சேர்மன் வேறு நவாஸ் கனி இருக்கார். நாளைக்கு 29 எம்பி சீட் வரும்போது அதே ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி தாவேக ஆதரவோடு நின்று ஜெயிச்சிருவார். கூடுதலாக ஒரு எம்பி கூட கேட்டு நெருக்கி பார்க்கலாம். இது இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பிரதிநிதிகளை நிற்க வச்சு வரலாம். நல்ல லாபமாச்சே. அங்கே போனால் அப்பப்போ ஏதாவது வெட்டுவாங்க, ஆனால் தேர்தலில் முக்கியமான இடங்களும் நம்மளுக்கு விட மாட்டாங்க. இங்கேயே இருந்துடலாமே. அப்படி முடிவு பண்ணால் தாவேகாவுக்கு வெரி ஸ்ட்ராங் டீமாக தாவேகா 120 வச்சே போதும் மாறிடும். அப்போ இவங்க தேவையா அதிமுக? இதுக்கு முன்னாடி அதிமுக வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டணி தேவை, இந்த சின்ன சின்ன கூட்டணி தேவையான்ற ஒரு பேச்சு போய் இப்போ அதிமுக தேவையான்ற பேச்சு வந்துடுச்சா? ஏன் தேவையான்னு கேட்குறேன்னா, இவர்களை அமைச்சராக்குனா இந்த சொத்து பிரச்சனை, அந்த இது தகுதி நீக்க பிரச்சனை நேராக ஸ்பீடாக கொண்டு போவார் எடப்பாடி. இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறத அமைச்சராக்குனா கவர்னரே ஒரு வேளை சட்ட நிபுணர்கிட்ட நான் கலந்து ஆலோசித்து பண்ணணும்னு ஏதாவது தாமதப்படுத்தினா அது ஒரு மோதல் போக்கை உருவாக்கும். அப்போ இது ஒரு பக்கம். இன்றைக்கே வந்தே மாதிரம் பிரச்சனை வந்ததா? ஆமாம், இன்றைக்கும் அதே பிரச்சனை தான் வந்துச்சு. அது என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அது ப்ரொசீஜர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன ஒரு ப்ரொசீஜர் தான். நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கவர்னர் மாளிகைன்றதுனால அந்த ப்ரொசீஜர் படி தான் ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்க. கவர்னர்கிட்ட பேசியிருக்காங்க. யார் சொன்னா தெரியுமா இதை? சண்முகம், சண்முகம் அடி திமுகவுக்கு நியாயத்தை சொன்னார். உண்மை, வந்தே மாதரம் பாடியதை பற்றி நாங்கள் முதல்வரிடம் கேட்டோம். முதல்வர் தரப்பிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு வந்தே மாதரம் இதுன்னு சொன்ன பொழுது கவர்னர், மத்திய அரசுடைய புரோட்டோக்கால் இது, ஆளுநர் ஜனாதிபதி கலந்துக்கிற விழாக்களில் இது முதல்ல பாடப்படணுன்றது விதி. நான் மத்திய அரசு ஊழியன் என்கிற முறையில் அதை நான் வந்து மீற விரும்பவில்லை அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு. அதனால் வந்தே மாதரம் பாடப்படுறது நாங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னு முதல்வர் சொன்னார். கரெக்டு தான்ற மாதிரி சண்முகம் சொல்லிட்டார். கரெக்டு தான். ஏன்னா மத்திய அரசு சம்மந்தப்பட்டது, ஆளுநர் சம்மந்தப்பட்டது, அவங்க முடிவெடுக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிகழ்ச்சியாக அதில் கவர்னர் கலந்துக்கிறாரு. அந்த விழாவில் வந்தே மாதரம் பாடினா வச்சு செய்யலாம். வச்சு செய்யலாம்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா வந்தே மாதரம் தகாத பாடலாம் இல்லை. ஒரு காலத்தில் சுதந்திர எழுச்சி ஊட்டின பாடல்களில் வந்தே மாதரம், சாரே ஜகான் சாட்சா ஒன்று, நம்முடைய பாரதியார் பாடல்கள், எழுச்சி பாடல்கள், இந்த மாதிரி பல இது இருந்தது. அதனால் அதில் மாற்று மதத்தினருக்கு ஒரு பேராகிராஃப் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைங்க அப்படின்றதான தவிர அதை தாண்டிலாம் இல்லை. இவங்க அது மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. சரி விடுங்க, அதுக்குள்ளே போவோம், ரொம்ப பெருசு அது. இந்த மாதிரி தேவையற்ற சமாச்சாரங்களை போனால் ரொம்ப பெருசு. அதனால் இன்றைக்கி நடந்தது தான். அப்போது இந்த இந்த மாதிரி விவகாரங்கள் இதில் எல்லாத்தையுமே கவர்னர் இதை வந்து மீற முடியலன்றப்போ இப்போ இவர்களுக்கான பதவி கொண்டு வரோம், நாங்கள் அமைச்சராக நியமிக்கிறோன்றதில் கவர்னர் தான் இழுத்தாருன்னா அந்த ஒரு மோதல் போக்காக உருவாகும். அது தேவையில்லாத வேலை. அதனால் நீங்கள் இருங்க, பார்த்துக்கலாம். ரெண்டாவது என்ன கொண்டு வருவாங்க திமுக? தீய சக்தி, ஊழல் சக்திலாம் சொல்லிவிட்டு, ஊழல் கட்சி தானே சொன்னேன், இப்போ அவங்கள கொண்டு வந்து முதல்ல அமைச்சராக்குறியே அப்படின்ற மாதிரி கொண்டு அதெல்லாம் மீறி போயா அப்படின்ட்டு இவங்க போகலாம், அது வேறு விஷயம். அப்படி பண்ணவங்களாம் அசால்ட்டாக மக்கள் தானே அவங்கள முடிவு பண்ணணும். ஜெயலலிதாவெலாம் என்னென்னவோ சொன்னாங்க, கடந்து போயின்னுட்டாங்க, என்ன பண்ண முடியுது? அதனால் அது இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையாக அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்றது. அதனால் இப்போ என்னென்னா இந்த சைடு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு, ஆட்சிக்குள்ளே வந்துட்டா செட் ஆகிடுச்சு. இடதுசாரி நினச்சா கூட வாபஸ் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ திரும்ப உள்ளே வந்துட்டாருன்னா அவங்க மக்கள் நல கூட்டணி உள்ளே இருக்கிற மாதிரி. அதனால் அந்த வகையிலையும் இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக மாறிடும். அப்போது நமக்கு இவர்கள் தயவு தேவையா? நம்ம தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினவோ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ஒருவேளை இவர்கள் இந்த பிரச்சனை இல்லைங்க, ஒரு 6 மாதம் போட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்குங்க, நம்ம பார்த்துக்கலாம்
அப்போ ஆதரவு கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணியாக அது தேவைக்கா மாறிடும். அன்றைக்கி டிஎம்கே காணா போயிடும். உள்ளாட்சி தேர்தலில் இந்த அதிமுக இவர்கள் கையில் ஒரு அதிமுக வந்துடுது, இவங்க எல்லாம் சேர்ந்து போய் நிற்கிறாங்கன்னா ஒன்றுமே கூட்டணியே இல்லாத திமுக கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அதோடைய பிரச்சனை உள்ளே இருந்து தாவேக்கால வந்து ஜாயிண்ட் ஆகிறது, அதிமுக அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரி, இது ஒரு பக்கம் திராவிட கட்சி காலியாச்சா. இன்னொரு பக்கம் நம்ம அதிமுகவை இந்த மாதிரி கழட்டி விட்றாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏக்களுடைய நிலை என்ன? இவர்கள் ஒரு கேள்வி வருது. இவருடைய நிலைமை கேள்விக்குறி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நஞ்சம் எடப்பாடி பழனிசாமி இதுலேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க வரமாட்டான். நாளைக்கு பிரச்சனை ஆகிடுமோ, நம்ம எப்படியே இருப்போம். ஏன்னா இங்கே போகிறோன்னு அமைச்சரை தாவேக்குள்ளே போகிறோம், அமைச்சரவை கிடைக்கும்னா ஓகே, அதோட ஒன்று இதுன்னா ஓகே, எதுவுமே இல்லை, எதுக்கு நம்ம போகணும்னு யோசிப்பாங்க. இப்போ இவர்களுக்கும் என்ன பிரச்சனைனா, ஒருவேளை ரொம்ப நெருக்கி தகுதி நீக்கன்னு வந்துடுச்சுன்னா எப்படி பண்ணுறன்றது இப்போ சட்ட சிக்கல். அதை இவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியாது. இப்போவே தேர்தல் ஆணையம் போய் நாங்கள் தான் அவங்க பொதுக்குழு கூட்ட சொல்லி போயிட்டாங்கன்னா இவங்க தகுதி நீக்கத்தை போட்டு ரொம்ப அழுத்த முடியாது. அப்படி அந்த ஃபைட்டுக்கு போயிடுவாங்க. இல்லை தகுதி நீக்கம் தான் பண்ணோன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை தாவேகா கையில் இருக்குது. இப்போ தான் அந்த ட்விஸ்ட்டுக்கு வர்றேன். தாவேகா இப்போ யோசிச்சுது அந்த பர்ஸு கதையில் ஆரம்பத்தில் அதிமுக உதவி பண்ணி அந்த ரெபல் டீம் நமக்காக வந்த டீமுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்குது. இப்போ என்ன யோசிக்குது, வேணாம் இப்படியே விட்டுருவோம், தகுதி நீக்கம் பண்ணி விட்ருவோம், நமக்கு தான் மெஜாரிட்டி வந்துடுச்சு, வேணா நீங்கள் தாவேகளை ஜாயின் பண்ணி நின்றுங்க, ஜெயிச்சிருங்க, ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. அவங்க தகுதி நீக்கம் பண்ணிட்டா சுயேட்சையாக நின்று தாவேகா உதவியே பண்ணாலும் அதிமுகவை சொந்தம் கொண்டாட முடியாது. தகுதி நீக்கம் பண்ணால் கோர்ட்டுக்கு போகலாம், எங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு கொண்டு போய் அது பண்ணிகிட்டு இருக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நடைமுறை தானே. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு இழுத்து அது வந்து தகுதி நீக்கம் கரெக்டுக்கு தான் அப்படின்னு வந்தால் அதுக்கப்புறம் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும், அது ஒன்று இருக்குது. தகுதி நீக்கம் வழக்கு போட்டு போய்கிட்டு இருக்கும்போதே இவர்கள் அதிமுக உரிமை கோரி தேர்தல் ஆணையத்துக்கு போக முடியுமா, பொதுக்குழு கூட்ட சொல்ல முடியுமா, இந்த மாதிரி பல சட்ட சிக்கல் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அது ஒவ்வொன்றா நம்ம யோசிக்கணும். அப்போது தகுதி நீக்கம் பண்ணி விட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, பெரிய சிக்கலை இவர்கள் சந்திப்பார்கள். எல்லாரும் தாவேகால சேர்ந்து ஜெயிக்கணும். அப்போ அதிமுக மறந்துடணும், அது எடப்பாடி கைக்கு போயிடும். அந்த ஒன்று காணாமல் போகிற கட்சி அதிமுகவை தான் இருக்கும். இப்போ அது பலகீனமாகும்ல. இவர்கள் எல்லோரும் அதிமுகக்குள்ளே வந்துடுவாங்க. இல்லை அதிமுகவையும் பலகீனமாகணும், இன்னும் பலகீனமாகணும்னா தாவேகாவை இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் சீக்கிரம் அதிமுக கையில் எடுக்கிற வழி பாருங்கள். இது ஒரு பார்ட்டு. ஏன்னா இவர்கள் என்டிஏல இல்லாத அதிமுக இப்போதைக்கு அப்படி நம்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன உறுதியாக கொடுக்க முடியும் இது. அப்போ இவர்களுடைய நிலைமை இன்றைக்கி திரிசங்கு சொர்க்கமாக மாறி போச்சு. இல்லை சமாதானம் பேசி எடப்பாடியோட ஒரு சமாதானம் பேசி போகிறதா, அதுக்கு அவ்வளோ பேசி வச்சுட்டாங்க ரெண்டு தரப்புமே, அது நடக்குமா? இன்னொன்று, தகுதி நீக்கம் ஒரு வேளை ஆயிட்டா அந்த இடத்துல தாவேகா தன்னுடைய ஆட்களை எம்எல்ஏக்கு தேர்தலில் போட்டிட்டா இவர்கள் சுத்தமாக கண்டோம். அப்போ என்ன ஆகும், ஒரு 25 பேரை காலி பண்ணுருவாங்க மொதல் கட்டமாக. அடுத்த கட்டம் இங்கே தேர்தல்னு வரும்போது இந்த கூட்டம் நிற்கும் போது திமுக அதிமுக ரெண்டும் கண்டோம். இப்போ ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சிகளையும் காலி செய்கிறதா தாவேகா. விஜய் அப்படி யோசிக்க மாட்டார். அதனால தான் சொல்ல வரேன், விஜய் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர். புஷி ஆனந்தையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கணுமே. ஏங்க அதுதான் இந்த சிக்கல் சொன்னேன், சிக்கல் இருக்குது, அதனால தான் பிரச்சனை. ஆனால் இப்போ அமைச்சரவையில் இடமே இல்லைன்ற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்தாச்சு. 33 பேருக்கு ஃபில்லு, 2 பேர், ஒன்று ஐஎம்எல், ஒன்று விசிகா. ஒருவேளை இவர்கள்ட்ட ஒரு 5 பேர் வந்தால் 5 துறையை வாங்கி கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இப்போவும் உள்ளாட்சித்துறையும் இன்னொரு துறை, முக்கியமான துறை, இது ஹைவேஸ் நினைக்கிறேன், ரெண்டும் ஒதுக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரொஃபைலில். இந்த மாதிரி முக்கியமான துறைகள் இருக்குது. அதனால் இது எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி குரூரத்தனமாக யோசிச்சாங்கன்னா ஏடிஎம்கேயும் சேர்த்து காலி பண்ணலான்னு சொல்ல வரேன். இப்போவே ஏடிஎம்கே தடுமாறிக்கு தானே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்னதான் இருந்தாலும் இப்போ அவர் கூட இருக்கிற முக்கியமான கூட்டாளிகள் வெளியில் வந்து இருந்துட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. எடப்பாடியை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு ஏடிஎம்கே கையில் இல்லாமல் இவர்கள் தனியாக நின்னாலும் சிக்கல். பஸ்ஸை விட்ட பயணிகள் மாதிரி, ஹைவேஸில் நிற்கிற பயணிகள் மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில் போயிடுது. இந்த சைடு எல்லாரையும் நம்ம தான் அமுச்சு வச்சோன்னு சொல்லிட்டு நாளை பின்ன கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க.
அப்போ இவங்க நிலைமை எப்படி திமுக நிலைமை 24% வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது கூட நடக்கலாம்ல யார் கூட? டிஎம்கே தான். அடுத்த எலெக்ஷனில் நான் சொன்ன வரும் நாட்கள் திமுக அதிமுக சேர்ந்து இவங்களை எதிர்ப்பு தேர்தலை சந்திக்கும். அப்படிதான் நான் போயிட்டு இருக்க நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், வீழ்ந்து விட்ட திமுகவை தூக்கி நிறுத்த என்ன வழி? என்ன வழி? சின்னவரை இறக்கி விடணும். சின்னவரை எப்படி இறக்குறது? ஜோடோ யாத்திரை ஆந்திராவில் சக்ஸஸ் ஆச்சு, ராகுல் சக்ஸஸ், அந்த மாதிரி சின்னவர் நடைப்பயணம் இன்றைக்கி நடத்தாருன்னா ஒரு செல்ஃபோன் எடுக்காது. அப்போது ஒரு 6 மாதம் பொறுத்து இந்த ஆட்சி மேலே விமர்சனங்கள்லாம் வருதுன்னா அதை வச்சுக்கிட்டு சின்னவரை வச்சு நடைப்பயணம் அப்படின்னு திமுக மீண்டும் தன்னை உயிர்ப்பிக்கிறதுக்கான வேலையை பண்ணுது. திமுக ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய கட்சி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் கூடவே திமுகக்குள்ளே தான் இது நடக்கிற மாதிரி இருக்கே தவிர சுற்றி யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. வெளியில் கூட்டணி பலம்ன்றது இல்லை, கூட்டணியே இல்லை இல்லை அப்படி ஒரு நிலைமை உருவாகும். அதனால தான் மேஜர் கூட்டணியை கூப்பிட்டுவாங்க. அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த யாத்திரையெல்லாம் போனால் அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறேன். கூட்டணி பலமே இல்லாத போனால் அந்த நேரத்தில் இருக்கிற மக்கள் கோபத்தில் இருக்கிறவங்க, தப்பாக போட்டோம்னு நினைக்கிறவங்க, பிடிக்காதவங்க, அது ஒரு 6 மாதத்துலேயே நடந்துடும். டிஎம்கே அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பரவாயில்ல வருங்க, உங்களுக்கு விருப்பமும் வெறுப்பமும் மாறத்துக்குலாம் ரொம்ப நாள் ஆகாது. நீங்கள் 2021 ஸ்டாலின் வந்தப்போ அவ்வளோ விரும்பினாங்க எல்லோரும். ஒரு வருஷத்துலேயே அந்த விருப்பம் மாற ஆரம்பிச்சதில்லை. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை மாறாமல் மெயின்டைன் பண்ணுறது இவருடைய கையில் இருக்குது. இவருடைய கரிஷ்மா 5 வருஷத்துக்கும் தாங்கும். ஆனால் கட்சிக்காரர்கள் மேலே உள்ள வெறுப்பு தாங்குமா? சரி சார், இப்போ வந்து அதிமுக மேபி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே கேட்குறேன், அதிமுக கிட்ட இருக்கிற ஆப்ஷன் வந்து ரெண்டுமே சேர்றதுக்கு, ரெண்டு டீமும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்புகள், அது சேர்ந்தால் பெட்டரா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி? நான் ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லிட்டேன், 2 கட்சியில் ஒரு கட்சி தான் உயிர் வாழும், ஒன்று தேய்ந்து போகும், இல்லாட்டி ரெண்டும் தேய்ந்து ஏதோ உயிர் வாழும். இப்போ தேய்ந்து போகிறதுக்கு நாங்களே தரோன்ற மாதிரி தானே 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க அதிமுகவில். இப்போ அதிமுக அந்த டீம் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் டிசப்பியர் இல்லை தாவேக்கால போய், இல்லை அவர்கள் ஒழுங்காக கட்சியை கைப்பற்றி தாவேக்காவோட கூட்டணி வச்சு கொண்டு போனால் ஏடிஎம்கே வலுவாக இருக்கும், டிஎம்கே வலுவிழந்து போகும். ஆனால் டிஎம்கேவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்கிட்ட இருக்கிற படைபலம், பணபலம், மற்ற விஷயங்கள்னால தாக்கு பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதற்கு படை தளபதியாக வழிநடத்தி செல்கிறதுக்கு கலைஞர் போன்ற ஒரு மனம் உறுதி முக்கியவர் தேவை. தினம் தினம் பேசுகிறது, எழுதுறது, அவர்களுக்கு இது பண்ணுறது. இப்போ நவீன விஷயங்கள்லாம் நீங்கள் இன்ஸ்டா, ட்விட்டர், இப்போ இன்ஸ்டாவில் போகலான்ற மாதிரிலாம் முடிவெடுத்து நகர்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு வரணும். அந்த அளவு கொண்டு வரதுக்கு கரிஷ்மா லீடராக உதயநிதி கடுமையான உழைப்பு செலுத்தணும். அவர் அது தயாரா? இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா அப்படி தான் போவோன்னா அது ஒரு மாதிரி போகும். இன்னொன்று, இங்கே ஒருவேளை இந்த இவர்களுடைய தகுதி நீக்கம் பண்ணி அப்படி இப்படி எடப்பாடி கையில் கட்சி எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வருங்காலத்தில் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு தாவேக்காவை எதிர்க்கிற மாதிரி ஒரு வியூகம் வகுப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கூட்டணி அமைச்சா நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே கூட்டணி நடந்தால் நெகட்டிவ் தானா இல்லை தமிழ்நாட்டில் சூழ்நிலைகள்லாம் வரும்ல, ஒன்றா சேர்ந்து கூட்டு இயக்கம் பண்ணுவாங்க, அப்படி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரு ஃபேம் இருக்கும்ல, அதிமுக வந்து உருவானதே வந்து திமுக எதிர்ப்புக்காக தான். அதெல்லாம் தாங்க கூட்டு இயக்கம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அப்படி தான் பண்ண பார்ப்பாங்க. இப்போ அந்த இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தானே ஒன்றா அமைச்சர் பண்ணலான்னு முயற்சி எடுத்தாங்க. இப்போ தான் வந்துச்சுல வெளியே. லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாமா அதை? இருக்கும். சரி சார், இப்போ வந்து அதிமுக திமுக இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிலாம் பேசணும். தாவேகாவுக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன சார்? இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அமைச்சரவையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அடுத்து வர காலங்களில் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சவால்கள்? அமைச்சர்கள் அனைவரும் புதியவர்கள். சில பேர் ஸ்டண்ட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க, பப்ளிக் ஸ்டண்ட்டு, அது வந்து பேக் ஃபயர் ஆகும். சில பேர் அது ஏன் பேக் ஃபயர் ஆகும்னா, என்ன அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. திமுக இன்றைக்கே ஒரு பிராமணர் எப்படி போடலான்னு கிளப்பி விட்றாங்க. இதெல்லாம் பெருசாக எடுபடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, போன கவர்மெண்ட் செய்த அதே தவறை செய்யாமல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த திட்டங்கள், கமிஷன்கள், டெண்டர்கள்லாம் நீங்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அறப்போர் இயக்கம் போன்றவர்கள்லாம் இறங்கி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு யாரும் தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி விஷயம். இன்னும் இவர்களுக்கு ஆதரவாக ஊடகங்கள் மாறவில்லை, அது மிகப்பெரிய சவால். அப்போ ஊடகங்களை ஆதரவாக மாற்றுகிற வேலையும் பண்ணணும். இவர்கள் அனைவருமே புதியவர்கள் என்பதால் அவரவர்கள் கையில் எடுக்க விரும்புவார்கள். கையில் எடுத்து கண்டபடி இவர்களை ஆட்டுவிக்க முயற்சிப்பார்கள். அதில் அதிகாரிகள் இருப்பாங்க. இன்னொன்று, இவர்கள் அனைவருமே புதியவர்கள் என்பதால் அவசரப்படாமல் சில நடவடிக்கை பட்டுப்பட்டுன்னு எடுத்து அதனால் ஒரு
பிரச்சனை பெருசாக பிரச்சனைகள் வரும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டாரு. அங்கே போய் ஒரு எம்எல்ஏ இன்ஸ்பெக்டரோட வாய்க்கு வாய் சரிக்கு சரி சண்டை போட்டுன்னு இருக்காரு. எம்எல்ஏவுடைய வேல்யூ வேறு, இன்ஸ்பெக்டருடைய வேல்யூ வேறு. அவர் எம்எல்ஏ போய் டிசி கிட்ட அந்த சம்மந்தப்பட்டவரை கூட்டி போய் உட்கார வச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு, இது என்ன நடவடிக்கை, எங்கள் ஆட்சி வந்த பிறகு மேலே நடக்குது, அந்த இன்ஸ்பெக்டர் நடவடிக்கைனா அவர் டிசி துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறார். இந்த பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணால் பேர் கெட்ட பேர். இதெல்லாம் சிஎம் கட்சி தலைவராக தடுக்கணும். புஷி ஆனந்த் கட்சி பொதுச்செயலராக இதெல்லாம் தடுக்கணும். ஒரு அம்மா போயிட்டு நம்ம ரீல்ஸ் மோகமும் அதிகமாக இருக்கும். ரீல்ஸ் மோகமும் அதிகமாக இருக்கும் தாவேக்கா. யாருக்கு இல்லை? வீட்டில் இருக்கிற ஆண்டிங்களே ரீல்ஸ் போட்டுனுக்குறாங்க. அரசியல் கட்சி மாதிரி ரீல்ஸ் மோகமாக இன்ஸ்டாலாம் இல்லையா? என்ன பண்ணாலும் இன்ஸ்டால ரீல்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டால இருக்கீங்களா? இருக்கு. எல்லா பக்கமும் போவீங்களா? ஒரே பக்கம் புதுசாக ஒரு பேஜ் கூட ஆரம்பிச்சிருக்கேன். அதான் எல்லா பக்கமும் போவீங்களா? ஒரே பக்கம் போவீங்களா? எல்லா பக்கமும் தான் போவோம். அப்போ எப்படி நீங்கள் அவங்கள மட்டும் சொல்கிறீங்க? குடும்ப பெண்களே இன்றைக்கி உட்காந்துட்டு ரீல்ஸ் போட்டுனுக்குறாங்க, டான்ஸ் ஆடின்னு கலைத்திறமை எல்லாரும் இன்றைக்கி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள் புதைந்து கிடந்த கலைத்திறமைகள்லாம் இன்றைக்கி இன்ஸ்டா மூலம் ரீல்ஸ் மூலிமா வெளியே வந்துனுக்குது. ஓ, இவங்களுக்கு இவ்வளோ வயசில் கூட இவங்களுக்கு ஆட வருமா அப்படின்ற மாதிரிலாம். இப்போ பரதநாட்டிய கலைஞராக இருப்பாங்க, கட்டி கொடுத்துருப்பாங்க, அப்படியே குடும்பம் குட்டின்னு போயிருக்கோம். அந்த அம்மா 45 வயசில் பரதநாட்டியம் ஒரு இது ஆடி ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. பார்த்தா அந்த நல்லா இருக்குது. ஏன் முடக்கி வச்சு அவங்களுக்கு போய் ஒரு மேடை அமைச்சு ஆட முடியுமா? ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு ரீல்ஸ் எடுத்து போடும்போது லட்சக்கணக்கானவர் அது லைட்ஸ் ஃபாலோவர்ஸ்னு வரும்போது அவங்க இன்னும் பார்த்து டான்ஸ். இப்படி தான் இதுதான் வாழ்க்கை. இப்படி உங்களுக்கு அந்த இது விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. அவர் எம்எல்ஏ போய் ஒரு டெப்டி கமிஷனர் இல்லை கமிஷனரே கூட பார்க்கலாம். விக்டிமை கூட்டு போய் சார் இந்த மாதிரி விஷயம் என்ன சார் இல்லை, அங்கே அடிஷ்னல் கமிஷனர் நார்த் இருப்பார் ராயபுரம்ன்றதுனால, இல்லை ஜாயின்ட் கமிஷனர் அங்கே இருப்பார். அவங்கள பார்த்தீங்கன்னா உடனே நடவடிக்கை. போய் நீங்கள் பொதுமக்கள் மாதிரி இன்ஸ்பெக்டர் போய் சண்டை போட்டுட்ருப்பீங்களா? இன்னொரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இது நேற்று சொன்னேன்னே இந்த மெடிக்கல், ஆமாம், நான் கூட அவங்க டாக்டர் மருத்துவர் அணிகிறேன், அந்த அம்மா மருத்துவர் நினச்சேன். அந்த வெள்ளையாகரம் போய் சொல்ல மாட்டான்னுவாங்களா, அந்த மாதிரி வெள்ளையாகரம் கோட்டெலாம் போட்டோன்னு நம்ம நினச்சோம் இவங்க டாக்டர் நினச்சிட்டோம். இவங்க அந்த அம்மா டாக்டரே கிடையாது. ஏதோ ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த லேபு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அங்கே அந்த லேபு வேலை செய்யும் போது மட்டும் அந்த கோட்டு போட்டுக்கலாம். டாக்டர் மாதிரியோ நர்ஸு மாதிரியோ வெளியே கூட போட்டு வர முடியாது. மறு வச்சா ஏமாத்திடலாமா சார்? நீங்கள் அதான் நீங்கள் இன்றைக்கி ஒரு கோட்டு போடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குன்னா, ஒயிட் கோட்டு மருத்துவர்கள், தலைமை செவிலியர்கள், இவங்களுக்கு மட்டும்தான். இந்த ஆம்புலன்ஸில் வராங்களே அவங்க அந்த ஆம்புலன்ஸில் வர்றதுனால அவங்க அந்த கோட்டு போடுவாங்க. அவங்க எல்லாத்துலேயும் அந்த கோட்டை போட்டு சுற்ற முடியாது, ஒயிட் கோட். இந்த அம்மா ஒரு ஏதோ டெக்னிக்கல் இதில் லேபில் இதை ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க ஒரு கோட்டை போட்டுக்கின்னு டீனுக்கிட்ட போய் பேசணும். அந்த டீன் பாருங்க என்ன நாலேஜ், யார் மானின்னு கேட்டுருந்தோம். நீ யார் மானி, எந்த ரைட்ஸில் உள்ளே வர்றீங்க? நீ சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஃபோன் போடுறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிவிட்டு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கோம் கதை. இங்கே தான் எல்லாம் அடிமை புத்தி தானே. வெள்ளை கோட்டு போட்டு ஒரு மாதிரி வெள்ளையாக வந்தோன்னா ஐயோ அம்மா நீங்கள் பாருங்கம்மா, அவங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு சொல்லிட்டேன், நான் பேசிட்டேன், சிஎம் வந்து அப்படின்னு நம்ம ஆட்சி என்ன இது, நம்ம ஆட்சி உங்கள் ஆட்சி. முதல்ல இந்த கோட்டு போட்டு போனதுக்கே நடவடிக்கை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் அனுமதிக்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு அவங்கள பிடிச்சி திட்டி விடணும். என் துறை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையெல்லாம் இது பண்ணிட்டு கம்முன்னு இருங்க. அதே மாதிரி சிஎம்ஏ பொதுவாக இந்த ஆய்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும். ஏதாவது இருந்தால் அந்த துறை அமைச்சர்கள் கவனத்துக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த அமைச்சரவை மாற்றத்தில் பெண்கள் 4 பேர், சிறுபான்மையினர் 4 பேர், முதல்வரையும் சேர்த்து ஒரு இஸ்லாமியர் 3 கிறிஸ்தவர்கள், அது இல்லாமல் மீனவர் அந்த அணியை சேர்ந்தவரை ஒரு மீனவர் கொண்டு வந்திருக்காங்க. மீனவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. இன்னொன்று பட்டியலினத்தை சேர்ந்த 7 பேர் அமைச்சராகப்பட்டிருக்காங்க. இது முன்னே எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனை. விஜய் அவர்கள் விசிகால ஒருத்தர் வந்தார்னா 8 பேர். அதனால் இந்த விவகாரத்தை எல்லாம் இவர்களை கையெடுத்து கும்பிட்டு பாராட்டலாம். இந்த உண்மையான சமூக நீதி அமைச்சரவை சமூக நீதியோடு சேர்ந்து நகருமா அப்படின்றத பின்வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அமைச்சரவை நாம் வரவேற்கிறோம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கி இருக்க மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.